லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமா வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன மூவி தானே யோசிக்கிறீங்க? ஆக்சுவலி தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்ஸ்னே சொல்லலாம். நம்ம தமிழ்ல லீடிங் ஆக்டர் இல்ல கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்சவங்க யங்ஸ்டர்ஸோட ரொம்ப பெரிய தளபதி அவர்கள் தான். தளபதி விஜய் அவர்களோட கோட் படம் வருது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதோட தாண்டி அவர் நிறைய அரசு பணியிலையும் இது பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு தெரியும். இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு படம் தான் நடிப்பாரு, 69th ஃபிலிம். அப்ப 68th ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். இதுல இவர் பேராக போறது மீனாட்சி அவர்களோட. இதை தொடர்ந்து இதுல ஸ்னேகா அவர்களும் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டுமே வந்தது, சின்ன சின்ன கண்கள்ன்ற சாங். இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு பாட்டை வரவேற்பு ஏற்படுத்து ஃபேன்ஸ் கிட்ட. இதை தாண்டி ரொம்ப நாள் கழிச்சு ஸ்னேகா அண்ட் விஜய் அவர்களோட பேருக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்து. முன்னாடி ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஒரு படம் நடிச்சாங்க. அந்த படத்துல இவங்க 2 பேரும் ஒரு எலியும் பூனமா இருக்க மாதிரியான ஒரு ரோல் இருந்தது. இதை தொடர்ந்து இப்ப இதுலயும் நடிக்கிறாங்கன்னும் போது ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். பழைய தளபதியை பார்க்கலாம், அது நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. இந்த மாதிரி இந்த படம் வரப்போறது September 5, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ ஹைப்ல இருக்க இந்த படத்தோட காம்படேட் பண்ண போற இன்னொரு படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். தெலுங்குல ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர் துல்கர் சல்மான் சொல்லலாம். தெலுங்குன்னு சொல்றதை தாண்டி மலையாளம்னே இவர் அப்படிதான். இந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா ஆக்டர்னே சொல்லலாம் துல்கர். இவரோட லக்கி பஜார்ன்ற படம் வரப்போகுது. இந்த படத்துலயுமே ஃபீமேல் லீடா யார் பண்ண போறாங்கன்னா மீனாட்சி அவர்கள் தான். கோட்லயும் இவங்க தான் ஹீரோயின், லக்கி பஜார்லயும் இவங்க தான் ஹீரோயின். அப்ப இவங்க 2 பேர், இவங்களோட 2 படமும் 2 பெரிய பட்ஜெட் படமும் ஒரே டைம்ல வரப்போறதுனால ஃபேன் கிட்ட ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஃபிட்னு சொல்லலாம். லக்கி பஜார் ஒரு கமர்ஷியலா இருக்கும், தாண்டி ஏதாவது ஒரு கருத்து இருக்கலாம், ஏதாவது மிஸ்டியா இருக்கும், ஒரு ஃபேமிலி கான்செப்டா இருந்தது. ஆனா கோட் ரொம்ப பெரிய ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், நமக்கு தெரியும். தளபதி அவர்கள் இருக்காங்க, பிரசாந்த் இருக்காங்க, பிரபுதேவா இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஈக்குவலா இருக்கு. தளபதி அவர்கள் தமிழ் சினிமாவை கண்டிப்பா கலக்கிடுவார், நம்மளுக்கு தெரியும். இவர் மலையாளம் அண்ட் தெலுங்கு, இது 2த்துக்குமான போட்டி ஒன்னா இருக்கு. லக்கி பஜார் 7th செப்டம்பர் ரிலீஸ் ஆக போகுது. அப்ப இவங்க 2 பேர் போட்டி போட போறாங்களா? எப்பயுமே ஒரு பெரிய ஆக்டரோட படம் வருதுன்னா இன்னொரு ஆக்டரோட படம் வராது. இவங்க 2 பேரோட படம் உடனே வரப்போறதுனால, ஒன்னாவே ரிலீஸ் ஆக போறதுனால, இப்ப துல்கர் விஜய் போட்டி போடுறாரா, இந்த மாதிரி இவரோட இடத்துக்கு இவர் வருவாரா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. தளபதி விஜய் அவர்கள் தமிழ்ல எப்படியோ அதே மாதிரிதான் மலையாளம் அண்ட் தெலுங்குல துல்கர் அவர்கள் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டரா இருக்காரு. ஸோ இவரோட படத்துக்கு ஈக்குவலா இவர் படம் வரதுனால இப்ப எந்த படம் ஓடும்? உங்களோட சப்போர்ட் எதுக்கு? கோட்கா லக்கி பஜார்கா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம என்ன சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.